விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல பெரியநாயகி சமேத்த பழமலைநாதர் அருள் பாலிக்க. இந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவில் மணிமுத்தாரோட தென்கரையில அமைஞ்சிருக்கு. விழுப்புரத்துல இருந்து இந்த கோவில சென்றடையறதுக்கு 60 கிலோமீட்டர், அதாவது 1.5 மணி நேரம் ஆகும். நீரால சூழப்பட்ட இந்த உலகத்துல பிரம்மன் படைப்பு தொழில தொடங்குறார். முதல்ல மலைகளை உருவாக்க ஆரம்பிக்கும் போது அங்க ஏற்கனவே ஒரு மலை இருக்கிறத பாக்கிறார். பழமையான அந்த மலை இருந்த இடம் இதுதான். இது பிரம்மனுக்கும் முன்னால இருந்த மலை அப்படிங்கறதுனால பழைய மலை அப்படிங்கிற அர்த்தத்துல பழமலை, அதாவது விருத்தகிரி அப்படின்னு அழைக்கப்படுறது. தமிழ்ல திருமுதுகுன்றம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த பேராலேயே இந்த ஊர் விருதாச்சலம் அப்படின்னும், இங்க இருக்க சிவபெருமான் விருத்தகிரீஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுறார். மணிமுத்தாறு ஆற்றங்கரையில இருக்க இந்த கோவில பல படிகள் மேலே ஏறி அடைய வேண்டியதா இருக்கு. முன்காலத்துல இது சிறு குன்றா இருந்திருக்கணும். 7 நிலையில இருக்க 5 கோபுரம் இந்த கோவில்ல இருக்கு. பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு. இந்த கோவில் பறந்து விரிஞ்சிருக்க பெரிய கோயில். உள்ள நுழையும் போது 16 கால் மண்டபம் இருக்கு. அத தாண்டி உள்ள போன உடனே கண்டாரதித்தன் கோபுரம் இருக்கு. சோழ பேரரசுல உத்தம சோழரோட தாயான செம்பியன் தேவி தன்னோட கணவரான கண்டாரதித்தர் நினைவாக இந்த கோபுரத்தை கட்டினதா சொல்லப்படுறது. அதை தாண்டி உள்ள போன உடனே பெரிய துவஜஸ்தம்பமும் பலிபீடமும் முகமண்டபம் அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி உள்ள போனா சிவபெருமானோட நந்தியும் இருக்கு. கோவிலுக்குள்ள விருத்தகிரீஸ்வரர் இங்க அருள் பாலிக்கிறார். இந்த கோவில பிரம்மனும் அகத்தியரும் வழிபட்டதா சொல்லப்படுறது. விருதாச்சலம் காசியை விட மிகவும் புனிதமானதா கருதப்படுறது. காசியை விட வீசம் அதிகமான விருத்தகாசி அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர். இந்த ஊர்ல வாடுறதே மிகவும் புண்ணியமா சொல்லப்படுறது. இந்த ஊர்ல யாராவது உயிரிழந்தா அவங்களோட உடலை விருதாம்பிகை தன்னோட மடியில இருத்தி சிவபெருமான் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதறதா ஐதீகம். அதனால அவங்க முக்தி அடையறதாவும் நம்பப்படுறது. கோவிலோட வடக்கு புறமா தனி கோவிலா இருக்க விருதாம்பிகையோட கோவில். விருத அப்படின்னா பெரிய. இந்த அம்பாளுக்கு விருதாம்பிகை மற்றும் பெரிய நாயகி அப்படிங்கிற பேர் இருக்கு. நமச்சிவாயம் அப்படிங்கிற குரு இங்க வந்த போது உணவு கேட்டதாகவும், இங்க அம்பாள் வயது முதிர்ந்தவளா இருக்கிறதால உணவு படைக்க முடியாது அப்படின்னு அவர் நினைக்க, அம்பாள் இங்க இள வயதுல பாலாம்பிகையா வந்து அவருக்கு உணவு அளிச்சதா சொல்லப்படுறது. அதனால பாலாம்பிகையோட சன்னதி சிவபெருமானோட சன்னதி அருகிலேயே இருக்கு. பிரம்மாண்டமான இந்த கோவில விபசித்து முனிவர் கட்டினார். கோவில் கட்ட உதவி செஞ்ச தொழிலாளர்களுக்கு கூலியா இந்த ஸ்தல விருட்சமான வன்னி இலைகளை விபசித்து முனிவர் கொடுக்கிறார். அவங்க உழைப்புக்கு ஏத்த மாதிரி வன்னி இலைகள் தங்கமா மாறினதா சொல்லப்படுறது. அப்படி கட்டிட்டு இருக்கும் போது ஒரு நாள் குபேரனோட தங்கையான காமவல்லி வானத்துல போயிட்டு இருக்காங்க. அவங்களோட கழுத்துல இருந்த நகை விபசித்து முனிவரோட மடியில வந்து விழுந்ததா சொல்லப்படுறது. அதுக்கு இணையா காமவல்லி பல 1000 பொற்காசுகளை கொடுத்ததாகவும், அதை வைத்து விபசித்து முனிவர் இந்த கோவில் முழுமையும் கட்டினதா சொல்லப்படுறது. அதனால இந்த கோவில்ல வன்னி மரத்தடியில விபசித்து முனிவருக்கு ஒரு சிலையும் காமவல்லிக்கு ஒரு சிலையும் இருக்கு. அது தவிர மகாலட்சுமி அருகில குபேரனோட சிலையும் அமைஞ்சிருக்கு. 3வது பிரகாரத்துல 63 நாயன்மார்களுக்கு உருவ சிலைகளும் பிந்து மாதவ பெருமாளுக்கு ஒரு சன்னதியும் இருக்கு. அது தவிர சப்தகன்னியருக்கும் உருவ சிலைகள் இருக்கு. இந்த கோவில்ல முக்கியமா பார்க்க வேண்டியது பஞ்சலிங்கம். தென்மேற்கு மூலையில 5 லிங்கங்கள் இருக்கிற சன்னதி மிகவும் பிரசித்தி வாய்ந்த சன்னதி.
இந்த கோவில ஆகம கோயில் அப்படின்னு சொல்றாங்க. சைவ சமயத்துல 28 ஆகமங்கள் இருக்கு. அந்த 28 ஆகமங்களையும் முருகப்பெருமான் சிவலிங்கமா இங்க வடிச்சதா நம்பப்படுறது. இந்த கோவில்ல 28 லிங்கங்கள் சுத்தி வர இருக்கிறத நாம பார்க்க முடியும். இந்த கோவில்ல முக்கியமா பார்க்க வேண்டியது ஆழத்து விநாயகர் அப்படிங்கிற பிள்ளையாரோட கோவில். 18 படி இறங்கி கீழே போனா இந்த பிள்ளையாரோட சன்னதி இருக்கு. இந்த பிள்ளையார வணங்கினா நம்மளுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் கொடுக்கறதா நம்பிக்கை. முருகனுக்கு அறுபடை வீடு இருக்கிற மாதிரி பிள்ளையாருக்கும் அறுபடை வீடு இருக்கு. இந்த ஆழத்து விநாயகர் அறுபடை வீட்டுல ஒரு வீடு. இந்த கோவிலுக்கும் 5 அப்படிங்கிற எண்ணுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. இந்த கோவில்ல 5 பிரகாரம் இருக்கு, 5 நந்தி இருக்கு, 5 கொடிமரம் இருக்கு. அது தவிர இங்க 5 தேரும் அமைஞ்சிருக்கு. இது பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம். விருத்தகிரீஸ்வரர் திருநாவுக்கரசர் ஒரு பாடலும், திருஞான சம்பந்தர் 7 பாடலும், சுந்தரர் 3 பாடலும் பாடி இருக்காங்க. வயதானவரை பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சுந்தரர் இந்த ஊரை தாண்டி போனதாகவும் முருகன் அவரை ஆற்றுப்படுத்தி இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுறது. அதற்கு பிறகு சுந்தரர் இங்க இருக்க சிவபெருமான் மேல பதிகம் பாடி இருக்க. சுந்தரர் திருவாரூர்ல பங்குனி உத்திரத்தின் போது அன்னதானம் செய்வதற்காக இந்த சிவன் கிட்ட பணம் கேட்டு அதை இங்க இருக்க மணிமுத்தாறு ஆற்றுல போட்டு திருவாரூர் கமலாலய குளத்துல எடுத்ததா தலவரலாறு சொல்றது. சிவன் கொடுத்த பொன் உண்மைதானா அப்படின்னு பாக்கிறதுக்கு இங்க இருக்க பிள்ளையார் கிட்ட கேட்டதாகவும் அந்த பொன் தரமான பொன் தான் அப்படின்னு இங்க இருக்க மாற்றுரைத்த பிள்ளையார் சொல்லதா நம்பப்படுறது. இந்த கதையை நம்ம பின்னாடி ஒரு விரிவான பதிவுல பார்க்கலாம். 4 புறமும் பெரிய மதில் சுவரோட இருக்க இந்த கோவிலை பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. 26 அடி உயரம் இருக்க இந்த மதில் சுவர் 660 அடி நீளமும் 390 அடி அகலமும் கொண்டது. இந்த கோவில் பல மன்னர்களால விரிச்சு கட்டப்பட்டிருக்கு. பாண்டியர்களும், சோழர்களும், சேரர்களும், பல்லவர்களும், விஜயநகர மன்னர்களும் இந்த கோவிலை விரிச்சு கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட ஒவ்வொரு பிரகாரத்தை பார்க்கும் போதும் பல மன்னர்கள் விரிச்சு கட்டி இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியும். இந்த கோவில்ல மாசி மகம் ரொம்பவுமே விமரிசையா கொண்டாடப்படுறது. அப்பதான் இந்த கோவிலோட திருவிழாவும் நடைபெறுறது. அது தவிர மாசம் பிரதோஷமும், ஆருத்ரா தரிசனமும், சிவராத்திரியும் பிரம்மாண்டமா கொண்டாடப்படுறது. ஆடிப்பூரம் இங்க விருத்தாம்பிகை அம்பாளுக்கு விசேஷமா கொண்டாடப்படுறது. இந்த கோவில்ல நரசிம்மரோட பெண் வடிவமான நரசிம்மி சிலை மறக்காம பார்க்க வேண்டிய ஒண்ணு. இந்த கோவில இருக்க அர்த்தநாரீஸ்வரர் சிலை ரொம்ப பிரசித்தமா இருந்தது. அதை திருடிட்டு போய் ஆஸ்திரேலியாவில வச்சிருந்தாங்க. அதை மீட்டு இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பரந்து விருந்து இருக்க விருத்தாம்பிகை சமயத்தை விருத்தகிரீஸ்வரரை வணங்கி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் அனைவரும் பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க இந்த கோவில்ல இருந்து கிளம்பினோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.